வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையே மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண். மறுபடியும் பாடுவோமா? தேவ கிருபை நெருக்கப்பட்டும் மதிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததால், நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண். மறுபடியும் இந்த வரிகளை சேர்ந்து அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு
எனக்கு காரிருள் போன்ற கஷ்டங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என்னை நடத்தினார் அவர் நல்ல. எப்பேற்பட்ட பாதையிலும் நம்ம நடந்தால் பரவாயில்லை, அவர் நம்மளை நடத்துவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என்னை நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் கிருபை என்றும் உள்ளது.
போற்றுகிறோம். சங்கீதம் 119வது சங்கீதத்திலே 49வது வசனம் இப்படியாக சொல்லி, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நம்ப பண்ணின வசனத்தை ஆண்டவரே உம்முடைய அடியேனாகிய எங்கள் மேல் நினைத்தருளும். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உதடுகள் விளம்பினதை அவர் ஒரு காலமும் மாற்றாமல் இருக்கிற தெய்வம். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில போகும் என்று நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோம். நீர் நம்ப பண்ணின உம்முடைய வாக்குகளை ஆண்டவரே நீர் நினைத்து நிறைவேற்றுங்க. அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தையின் மேல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உங்கள் வாழ்க்கையில நீர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறீரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உந்தன் வாக்குகளை என்னாகமும் 23:19 வசனத்திலே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எப்படிப்பட்ட வாக்குறுதி நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க போறதுக்காக மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், அல்லேலூயா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் செய்யும் வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரே. நீர் செய்யும் வரையும் ஆண்டவரே நீ கைவிடுவதில்லையே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். அதை நிறைவேற்ற ஆண்டவரே உம்மால் முடியும் ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் சபையே ஒன்றாய் சேர்ந்து நீர் எங்களை மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உடைய அடியேனுக்கு நினைத்தருளும் ஆண்டவரே. சொல்லுவோமா இந்த வசனத்தை? சொல்லுவோமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை
உம்முடைய அடியேனுக்காக நினைத்தருளும். உம்முடைய அடியேனுக்காக நினைத்தருளும். எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பிள்ளைகளின் மேலே நினைத்தருளும். எங்கள் குடும்பத்தின் மேலே நினைத்தருளும். கடைசி நாள் மட்டும் ஆண்டவரே நினைத்தருளும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மையே ஆராதிக்கிறோம், மையே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் அன்பிலே என்ன பண்ண வேண்டுமாம்? வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாகி. விசுவாசத்தினாலே ஹியூமன் ஃபிடலிட்டி அன்டு காட் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் அசைவாடுவாராக. வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோம திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். எபேசு சபைக்கு எழுதின பவுல் அங்கே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் தங்கி தாபரிக்க வாசம் பண்ண வேண்டும். இங்கே சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களில் இருந்தால். இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கவில்லை என்கிற அர்த்தமும் அந்த வார்த்தையிலே உண்டுதானே. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் செத்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலோசையர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. எதிலே உறுதிப்பட வேண்டுமா? விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதிலே அசை போட்டவர்களாக சில வினாடிகள் நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என் கூட பேசுங்க. ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குப்பா. மனிதருடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, தேவாதி தேவன் ஜீவனுள்ளவர். உங்கள் சத்தம் என் செவிகளிலே விழட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தம் என் இருதயத்தை, எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணட்டும் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை திருத்தி கொள்ள கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரிலும் வாசமாயிருக்க. கிறிஸ்து எங்களில் இருந்தால் என்று அல்ல தகப்பனே, எங்களில் இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு இந்த ஸ்தலத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் கேட்கக்கூடாதபடி தடையாய் நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவதாக. கர்த்தர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யுங்கப்பா. ராஜரீகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு தகப்பனே, உங்கள் சித்தப்படி, உங்கள் விருப்பப்படி, உங்கள் இருதயத்தை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக ஆவியானவருடைய அபிஷேக தைலம் ஒவ்வொரு சிரசிலும் ஊற்றப்படுவதாக. இந்த வார்த்தை அதற்கு ஒரு உறுதுணையாய் அமையட்டும் ஐயா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். சொல்லும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்கள் கையிலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். நாம் வாசிக்க கேட்ட வசனங்களின்படி கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே வாசமாய் இருப்பதுதான் வேதத்தின் விருப்பம், பரலோகத்தின் எதிர்பார்ப்பு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது நாம் அதை அப்படியே ஆமோதிக்க கற்றுக்கொள்ளுவோம். அதிலிருந்து கடந்து சென்று கர்த்தருக்குள்ளாக நாம் ஸ்திரப்படுவோம். இந்த நாளின் தலைப்பாக ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி, ஆவிக்குரிய அலட்சியம், விழிப்பு உணர்வு இல்லாத ஒரு தன்மை, ஆவிக்குரிய காரியங்களிலே கவனக்குறைவு, ஆவிக்குரிய காரியங்களிலே இளக்காரம். உனக்கு இளக்காரமாக போச்சா அப்படின்னு சில நேரங்களில் பேசுகிறோம் தானே. கர்த்தரும் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து கேட்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு இளக்காரமாய் போய்விட்டதோ? ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு தொய்வு, ஒரு சோர்ந்து போன மங்கி போன நிலைமை, ஆவிக்குரிய பயிற்சிகளை, ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய ஒழுங்குகளை ஒத்தி போடுதல், தள்ளி போடுதல், அல்லது தாமதித்து கீழ்ப்படிவோம். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு கீழ்ப்படிவோம். டிலேயிங் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். வேதம் அதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நீ தாமதித்து கீழ்ப்படுகிறதும் ஒன்று தான், கீழ்ப்படியாததும் ஒன்று தான். நான் எப்போ சொல்கிறேன், நீ எப்போ செய்கிற, அதை தான் சுருக்கமாக ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரிய அலட்சிய மனப்பான்மை நம்முடைய ஜீவியங்களிலே காணப்படுகிறதா என்பதை நாமே நம்மை பரிசீலனை செய்து கொள்ளுவோம். வேதத்தின் வெளிச்சத்திலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் நீங்கள் பாவத்திற்கு செத்தவர்களாக, உங்கள் ஆவி நீதியின் நிமித்தம் ஜீவனை பெற்றதாக, உயிருள்ளதாக காணப்படுமே. நாம் விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டுமே. ஒரு சின்ன பலவீனம், அதுக்கு கர்த்தரை நம்புகிறோம். ஒரு சின்ன பண நெருக்கடி, கர்த்தரை நம்புகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பயிற்சிகளிலே நாம் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறோம்? எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய அலட்சியம், ஆவிக்குரிய தொய்வு, கவனக்குறைவு, இளக்காரம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லுவோமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உம்மை இளக்காரமாய் நினைத்தது உண்டு. ஆண்டவரே, நான் உம்முடைய காரியங்களிலே கவனக்குறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை சீர்பொருந்த பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் அதற்கு போதுமானவராயிருக்கிறார். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அந்த வார்த்தைகளை நாம் எப்படி கவனிக்கணுமாம்? மிகுந்த ஜாக்கிரதை. ஜாக்கிரதை என்பதே ஒரு அவேர்னஸ் தான். அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். என்னால் கவனிக்க முடியாது, இப்போ என்னங்கிற அப்படிங்கிறவங்களுக்கும் வேதம் அழகாக பதில் உரைக்கிறது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே தூதர்களை கொண்டு அவர் சாட்சி கொடுக்கவில்லை, தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சாட்சி கொடுக்கவில்லை,
தாமே சாட்சி கொடுக்கிற காரியம் ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ரட்சிப்பு தானே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று ஒரு நபர் நம்மிடத்துல கேட்டால் இது என்ன இப்படி ஒரு கேள்வி, என்ன பார்த்து போய் கேட்குறீங்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவனக்குறைவாய் இருப்போமானால், நாம் இளக்காரமாய் நினைப்போமானால், நாம் அலட்சியமாய் இருப்போமேயானால், நாம் விழிப்பு தன்மை இல்லாதவர்களாய் இருப்போமேயானால், சோர்வோடு இருப்போமேயானால், தொய்ந்த நிலைமையிலே காணப்படுவோமேயானால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று ஒத்தி போடுவோமேயானால், தண்டனைக்கு how do we escape from the eternal punishment, நித்திய தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் காணப்படும் என்றால் நாம் ஒரே அடியாக சறுக்கி விழுந்து விடுவதில்லை. தேவனை விட்டு பைய நாம் தூரமாய் போய்விடுவோம். நீங்கள் பேதுருவின் வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அங்கே பேதுருவை குறித்து ஆவியானவர் எழுதி வைக்கிறார். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான், இயேசுவுக்கு பின் சென்றான். ஆனால் எப்படி பின் செல்லுகிறான்? க்ளோஸாக இருந்தவன். இயேசு கூடவே தபித்தாலே எழுந்திரு என்று தேவன் சொல்லும் பொழுது, தலித்தாகுமி என்று சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லும்போது பக்கத்தில் இருந்த நபர். இயேசு லாசருவை மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பும் பொழுது இயேசு கூட பக்கத்தில் இருந்த நபர். இயேசு என் கூட ஜெபிக்கிறதற்கு வாங்க, தூக்கந்தான், தூக்க கலக்கந்தான், இருந்தாலும் வாரேன், இயேசுவோடு சென்றவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? தூரத்திலே. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி, அதுதான் ஆவிக்குரிய இளக்காரம். நம்ம இயேசுவுக்கு பின் செல்லுகிறோம், தப்பு சொல்ல முடியாது. ஆனால் தூரத்திலே பின் செல்லுகிற பேதுருவை போன்றுதானே அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அந்த அவிசுவாசத்தை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? பொல்லாததாக பார்க்கிறது. நாம் எத்தனை நேரங்களிலே ஆவிக்குரிய அந்த டிசிப்ளினிலே நாம் கவனக்குறைவாக இருந்திருக்கிறோம், தொய்ந்து போய் இருக்கிறோம். உலகத்தை முன்னிறுத்தி, நம்முடைய மாம்சத்தை முன்னிறுத்தி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளுவோமானால், கர்த்தர் சொல்லுகிறார் அவிசுவாசமுள்ள இருதயம் என்று மாத்திரம் சொல்லல, அது பொல்லாத இருதயம், ஈவில் ஹார்ட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இருதயம் நமக்குள் இராதபடிக்கு பாருங்க, உங்களில் ஒருவனுக்குள்ளும், இங்க இருக்கிற நமக்கு ஒருத்தருக்குள்ள கூட அந்த பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இராதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாயிருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய விழிப்பின்மையிலிருந்து இந்த காலை வேளையிலே நம்மை கர்த்தர் தூக்கி விடுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வேத பண்டிதர் இவ்விதமாக சொல்லுகிறார். அவர் ஒரு ஆங்கில பைபிள் டீச்சர், வேத கலாசாலையிலே மாணாக்கர்களுக்கு போதனை கொடுக்கிற ஒரு பண்டிதர். அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி, ஆவிக்குரிய விழிப்பின்மை, ஆவிக்குரிய கவனமில்லாத தன்மை, இளக்காரமாக கர்த்தரையும் அவருடைய செயல்களையும் நோக்கி பார்ப்பது தான் இன்றைய சபையின் மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார். த மோஸ்ட் டேஞ்சர் எது? ஆவிக்குரிய
விபத்து எது என்றால் கர்த்தருடைய அந்த ஒழுங்கின் காரியங்களை, ஆவிக்குரிய பயிற்சிகளை நாம் இளக்காரமாக கவனித்தால் பார்த்தால் அது ஒரு ஆபத்து என்று வேத பண்டிதர் கூறுகிறார். இது வேதம் ஆமோதிக்கிறது. அந்த பண்டிதர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு இல்லை. அவர் சொல்லுகிற அந்த கூற்று எத்தனை உண்மையானது என்பதை நாம் சற்று ஆழத்திலே நம்முடைய வலைகளை கொண்டு போய் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடட்டும். வேதத்திலே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களையும், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதன் மூலமாக, யோவான் மூலமாக சபையின் மூப்பர்களுக்கு கடைசியான ஒரு சபையை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறார். லவோதிக்கேயா சபை. இந்த சபையினுடைய ஜீவியமும் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற சாலமோனுடைய ஜீவியமும் ஒன்றாக காணப்படுகிறது. ஆவிக்குரிய இளக்காரம், ஆவிக்குரிய காரியங்களிலே ஜாக்கிரதை இல்லாத ஒரு சுபாவம். வாசிக்கலாம், முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும். முதல் வசனத்துல பார்க்கிறோம் ராஜாவாகிய சாலமோன். 2வது வசனத்துல பார்க்கிறோம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி. சாலமோனுக்கு மட்டும் சொல்லல, இஸ்ரவேலர் அனைவருக்கும். நாம் எல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நாம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன். இப்போ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும். அவர்கள்னா எவர்கள்? முதல் வசனத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அண்டைக்கும், அவர்கள் உங்கள் அண்டைக்கும். அவங்க இங்க சொந்தக்காரங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லிவிட முடியுமா? ஒன்று இங்கே இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லாவிட்டா அங்கிட்டு போய்விடு. கர்த்தர் கண்டிப்புடன் பேசுகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கண்டிப்பை எதிர்பார்க்கிறவர். நீ என் பக்கம் வந்துட்டா நீ அங்கிட்டு போகக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது. அது உனக்கு ஆகாது. ஏன்றது ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை என்ன செஞ்சு விடுவாங்க? சாய்த்து விடுவாங்க. அது உண்மைதானே? விக்கிரக வழிபாடு செய்கிற பிள்ளைகளோடு நீ கலக்கல் ஆகாதுன்னா, நம்மிலே துணிகரமாக தேவனை கூட ஒதுக்கி வைத்து விட்டு அவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். கர்த்தர் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுவோம். தாமதித்து கீழ்ப்படிந்தாலும் அதற்கு பெயர் கீழ்ப்படியாமைதான். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, சாலமோன் திரும்ப ராஜா கிட்டேயே ஆண்டவர் வந்துட்டார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை சொல்லுகிறவர் அடுத்து எங்க வருகிறார்? சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து. முதல் வார்த்தையிலையும் அந்த பதத்தை பார்க்கிறோம். ஆசை வைத்தான். ஆசை வைத்து ஆசை இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுவோம்? ஐக்கியமாகி விடுவோம். பேலியாளின் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவு ஏது? கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கும் பாகாலுக்கும் ஐக்கியம் ஏது? அவங்க பாகால கும்பிடும்போது நாங்கள் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிடுவோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தலைவாழை இலையிலே 18 வகை உணவு பதார்த்தங்களை வைத்துவிட்டு ஒரு சின்ன பிட்டு நரகலையும் வைத்தால்
எத்தனை பேர் அந்த இலையிலே அமர்ந்து உண்ணுவீர்கள்? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நீ அதை பார்க்காத, இந்த 18 வகை ஸ்மெல்லு பார்த்துக்கிட்டே சாப்பிடு சொன்னால் கேட்பீங்களா? நீயும் சாப்பாடுன்ட்டு இலையை மூடிட்டு என்ன பண்ணுவோம்? ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ வருவோம், 4வது வசனத்துக்கு வரலாம். சாலமோன் வயது சென்றபோது, சாலமோன் ஓல்ட் ஆயிட்டார். வாலிபத்தின் பராக்கிரமம் எல்லாம் எங்கே போயிடுச்சு? ஐடலட்ரி, விக்கிரக வழிபாடு, வேசித்தனம். அவர்கள் சாலமோனுடைய இருதயத்தை சாய்த்து விட்டார்கள். வயது சென்றபோது மனைவிகள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க உன்னை சாச்சிருவாங்கப்பா, போகாத. ஆனால் இவர் அவங்களோட தான் ஐக்கியமாக இருந்தார், ஆசையாக இருந்தார். அவர்கள் சாய்த்து விட்டார்கள். எதினால்? அவர் தன்னுடைய இருதயத்தை விக்கிரகங்கள் மீது சாய்த்தபடியினால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அவன் உத்தமமாய் இருக்கவில்லை. இந்த சாலமோனை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தம்முடைய லெட்ஜரிலே பதிவு பண்ணுகிறவர். உத்தமமாய் இருக்கவில்லை. அப்பா தாவீது உத்தமமாய் இருந்தார். வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61வது வசனத்துக்கு வருவோம். சாலமோனுடைய ஜெபத்தை பார்ப்போம். இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்க கடவுது என்றார். பார்த்தீங்களா? அவருடைய ஜெபத்தினுடைய பகுதியிலே முடிவாக எது வருகிறது? இந்நாளில் இருக்கிறது போல. அப்போ இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது சாலமோனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கிறது. ஆனால் அடுத்த 2 அதிகாரங்களிலே பார்க்கிறோம், உத்தமமாய் இருக்க இல்லை. அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவன். இவர் மற்றவங்களுக்கு சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடக்கூடாது என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். நான் ஆகாதவனாக போய்விடக்கூடாதுப்பா. ஆனால் இவர் ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை என்பது போன்று அடுத்த 2 அதிகாரங்களுக்குள்ளாகவே இவருடைய ஜீவியத்தை குறித்த சாட்சி, தேவனிடத்திலிருந்து வந்த சாட்சி மாறுதலாய் மாறிவிட்டது. உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு எப்படி இருக்கணும்? அப்போ என் இருதயம் உத்தமமாக இருக்குப்பா, உங்கள் இருதயமும் உத்தமமாக இருக்கட்டும் சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்லுகிற சாலமோனுடைய ஜீவியம் உத்தமமாக இருக்கிறதே கடைப்பிடிக்க இயலவில்லை. தாவீது தம் பிள்ளைக்காக என்ன ஜெபிக்கிறார்? இங்கே இருக்கிற அநேக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது உண்டு தானே? அப்படியே இந்த சாலமோனுடைய தகப்பன் தாவீதும் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். வேதத்திலே தான் நாம் பார்க்க முடியும். வேதத்திலிருந்து வெளியே நம்ம போகவே இல்லை. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பினால் 1 நாளாகமம் 29:19 என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். கை கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்தின் உத்தமத்தை தேவன் பாராட்டுகிறவர். நீங்கள் எண்ணாகமத்தில் வாஸ்து பாருங்க, உபாகமத்தில் வாஸ்து பாருங்க. அங்கே எகிப்து நாட்டை விட்டு
லட்சக்கணக்கில் ஜனங்கள் கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே 2 பேர் தான். 1 2 தாங்க. இன்னைக்கு நம்ம சில நேரம் கோடிகளை சொல்லும்போது 2 ரூபான்னு தான் சொல்லுவோம். அந்த இடம் எவ்வளவு? 2 ரூபா. ஏன் வெறும் 2 ரூபா கொடுத்தா ஓகே பண்ணிடுவீங்களா? அது 2னா அது 2Cன்னு அர்த்தம். சில இடங்களிலே 2K அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடங்களிலே 2L. அப்படி கர்த்தர் சிலேடையாக 2 என்று சொல்லுகிறாரோ? இல்லை, எண்ணிக்கையின்படியே 2 தான் சொல்லுகிறார். காலேப்பும் யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. அவர்கள் இருவருடைய ஜீவியம்தான் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமம் என்கிற நற்சாட்சியை பெறுகிறது. இங்கே தகப்பன் தாவீது உம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை, சாட்சிகளை கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து சொல்றாரு சாலமோன். உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கட்டும். அதே மாதிரி என் பிள்ளையும் ஆண்டவரே மற்றவங்களுக்கு சொல்றான், அவனும் இதன்படி செய்யணும். தாம் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். தகப்பனுடைய ஜெபம் சாலமோனுடைய ஜெபமும் ஒன்றிணைந்ததாக தான் இருக்கிறது. ஜெபிக்கிற எல்லாருமே உத்தமமாயிருந்து விட முடியுமா? இந்த சாலமோன் ஒரு முன்மாதிரி. ஜெபம் நமக்கு அவசியமான ஒரு விலையேற பெற்ற வஸ்து. ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். இங்கே சாலமோன் ஜெபிக்கதானே செய்தார். ஜெபித்தா போதுமா? தகப்பன் தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக பிதாவை நோக்கி உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஜெபம் மட்டும் போதுமானதாகி விடுமா? இல்லையே. ஜெபத்தின்படி நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு இசைந்ததாய் காணப்பட வேண்டுமே. சிலருடைய ஜெபத்தெல்லாம் கேட்டவுடனே இருதயம் இளகிரும். அவங்க ஜீவியத்தை சற்று உற்று பார்த்தால் அவங்க பண்ணின ஜெபத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சற்றும் பொருந்தாத ஒரு வாழ்க்கை. ஏன் அவர்கள் ஜெபிக்கலையா? ஜெபத்திற்கு இசைந்தாற் போல ஜீவியம் காணப்படவில்லையே. கர்த்தர் இதைதான் ஆவிக்குரிய கவனக்குறைவு என்று சொல்லுகிறார். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். லாரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், தினமும் என்னை கவனி. என்னை கவனிக்கலைன்னா ரோட்டில் வண்டி போகாது. அது அந்த ஓட்டுநருக்கு நன்கு பழக்கமான ஒரு வாக்கியம். தினமும் பார்க்கணும், இருக்குதா, ஆயில் இருக்குதா செக் பண்ணணும். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு தெர்மாக்கோலை போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேலை போட்டு வெயிட் பண்ணுறாங்க, எவ்வளவுக்கு வண்டி போகும் நிதானிக்கிறார்கள். நான்லாம் உன்னை கவனிக்க மாட்டேன். நான் யார் உன்னை கவனிக்கிறதற்கு? அப்பா உன்னை பார்த்துக்கிடுவார். வண்டியும் சொல்லும், அப்பா உன்னையும் பார்த்துக்கிடுவார். நீயும் நானும் ரோட்டில் ஒரு ஓரமாக நிற்போன்னு சொல்லும். தினமும் என்னை கவனி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கு, ஒரு கவனம், ஒரு இளக்காரம் இருக்கப்படாது. கவனம் இருக்க வேண்டும். அந்த கவனம் இருந்தால் உத்தம இருதயம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. புதிய ஏற்பாட்டிலே இந்த காரியங்களை குறித்து பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு. நம்மெல்லாம் யாருங்க? பரதேசின்னு சொன்னால் கோபப்படுவோம். யாரை பார்த்து பரதேசின்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பேதுரு நம்ம எப்படி அழைக்கிறார்? இந்த உலகத்துக்கு நம்ம ஃபாரினர், ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். நமக்கு சொந்த ஊர், அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்முடைய குடியிருப்போ
பரலோகத்தில் இருக்கிறது. நீ வந்தையா, ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தையா, இருந்த மட்டுக்கு ஒழுங்காக இருந்துட்டு என் சமூகத்துக்கு வந்து சேர். அதுதான் பரலோகம் நமக்கு சொல்லி அனுப்பி இருக்கிற வாக்கு தத்தம், விலாசம். இவர் சொல்றார் பாருங்க, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் மாம்சம் என்ன பண்ணுகிறது? ஸ்ட்ரகிள் பண்ணுது, ஃபைட் பண்ணுது. மாம்ச இச்சைகளை நீங்க என்ன பண்ணணும்? விட்டுறணும், விலகிவிட வேண்டும். சாலமோன் ஆசை வைத்தான், ஐக்கியமாயிருந்தான். விளைவு, இருதயம் தேவனோடு உத்தமமாயிருக்கவில்லை. நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், இதை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? விலகிவிட வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே ஆக்கியோன் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்க? மாம்சத்திற்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. அதே வேதம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்கு விட்டு விலகி அங்கே நிற்காத, ஓடிருன்றார். நாம் என்ன பண்ணுறோம்? விலகி அங்கே தான் நிற்கிறோம். நின்னா என்ன? அது ஒன்றும் செய்யாது. நம்ம சொல்கிற பதில். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை விட்டுரு, விலகிரு, அங்கே நிற்காத, ஓடு. ஓடு என்று சொல்லுகிற தெய்வத்துக்கு நாம் என்ன மாறு உத்தரவு கொடுக்கிறோம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் துர் இச்சைகள், மாம்ச இச்சைகளுக்கு இடமாக உடலை, நம்முடைய சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? மாம்ச இச்சைக்கு ஏற்றாற் போல பேணக்கூடாது. எனக்கு இது ஆசையாயிருக்கு, நான் இதில் ஐக்கியம் வைத்து கொள்ளுகிறேன். இங்கே அழகாக பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், துர் இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதீங்க, பதிலாக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இதை தான் ரோமர் 8:10 பார்க்கிறோம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்திலே செத்ததாயும் உங்க ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்குள்ளே பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க, கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தால் கிறிஸ்து நமக்கு உள் இருப்பது அதிக நிச்சயமாமே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்ன என்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. எப்போ மாம்ச இச்சையை நீங்க நிறைவேற்றாமல் இருக்க முடியும் என்றால், வேதம் சொல்லுகிறபடி நம்மால் வாழ முடியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க முடியுமா? முடியும் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கூறுகிறது. நம்ம சொல்றோம் முடியலையே, என்ன ஆசைப்படுறேன் ஆனா முடியலையே, எனக்கு மட்டும்தான் முடியலையோ. உடனே பக்கத்தில் இருக்கிறது சொல்லும், எனக்கும் முடியல. இது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ், தொற்று நோய் போல. எங்கேயோ கரோனா, கோவிட்-19 சொன்னாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேசத்துக்கு, நம்ம தெருவுக்கு வந்துச்சா இல்லையா? அது எப்படி வரும்? சிலர் ரொம்ப வீராப்பா கேட்டாங்க, அதெல்லாம் வராது, கையை தட்டுங்க, வராது. தலைவர் சொன்னார், கையை தட்டணும் தானே, அதிகமாக தானே வந்துச்சு. தலைவர் சொல்லிட்டாருன்றதுக்காக கோவிட் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லிச்சா? அது எப்படி வேகமாக
பரவக்கூடிய அபாயம். அதுபோல தான் அந்த ஆவிக்குரிய இளக்காரம் குயிக்காக பரவிடும். ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே அடுத்து 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 அப்படியே பரவும். இந்த வியாதி அவங்களுக்கு வந்திருக்கு. சபையில் அவங்க படுத்துட்டாங்க, அவங்கள கேர் பண்ணாங்க அட்டெண்டர், அவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. இப்படியே ஒவ்வொரு அட்டெண்டருக்கும் வந்துச்சுன்னா சபை எப்படி வளரும்? சபையிலே ஆவியானவர் எப்படி பிரியப்படுவார்? ஆவிக்குரிய இளக்காரத்தை குறித்து கர்த்தர் நம் நடுவிலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டோமானால், கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டோமானால், மாம்ச இச்சையை நாம் விட்டு விலக முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால், உங்கள் சரீரம் பாவத்திற்கு கண்டிப்பாய் மரித்துவிடும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்கிறோம், தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், மோர்தட்டி கொள்ளுகிறோம், பரிசுத்தாவியின் அபிஷேகமும் பெற்றிருக்கிறோம் சொல்லுகிறோம். எங்ககிட்ட வரங்களும் உண்டு. கொரிந்திய சபை அப்படி தாங்க. அவங்களை கொண்டு கர்த்தர் அழகாக வரங்களை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. விளைவு அவங்களுக்குள்ளாக ஒரு பெருமை தலை தூக்கியது. பெருமை வந்துருச்சுன்னா வெறுமை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவர் ஒருவரிடத்திலோ அவர் தேவ பிள்ளையாய் இருக்கட்டும், அதை குறித்து பரலோகம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளுவதில்லை. எவர் ஒருவர் பெருமைக்கு இடம் கொடுப்போமானால் கிறிஸ்து அங்கே இருப்பதில்லை. கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள முடியாது. எப்படி ஒரு அசிங்கத்தை கர்த்தர் அருவருக்கிறாரோ அப்படியாக அந்த பெருமையை அருவருக்கிறார். ஒரு தூதனையே தள்ளிவிட்டாருங்க ஆண்டவர். கர்த்தரை ஆராதிக்கிறதுல வல்லவன். நீங்கள் எசேக்கியேல் 28வது அதிகாரமும் ஏசாயா 14வது அதிகாரத்தையும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சாத்தானை குறித்த வருணனையை கர்த்தரே சொல்றார். அவன் உடம்பு பூரா இசை கருவிகள். இன்னைக்கு இசைக்கு ஆடாதார் யார் உண்டா? ஒரு பீட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சின்ன பிள்ளை கூட தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட அப்படின்னு ஆடுது. அப்படியே பாதுஷாவை ஆட்டி ஆட்டி அப்படியே உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? சிரிக்கிறோம். அந்த அளவிற்கு எல்லா மானிடரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய இசை கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து கொண்டிருந்தவன். அவன் வாய் திறந்து கூட தப்பு சொல்லலைங்க, தப்பு செய்யலை, மனசுக்குள்ளதான் சொன்னான். நான் அந்த சிங்காசனத்தில் ஏறி உட்காரலாம், போர் அடிச்சிருச்சு, எப்போ பார்த்தாலும் கர்த்தரையே துதிக்கிறேன், நானும் கொஞ்சம் அந்த சேரில் உட்காந்துக்கிறேனே. இருதயத்தில் சொன்னாயே, சொன்ன அந்த க்ஷண பொழுதிலே தானே கர்த்தர் அவனை அகற்றிவிட்டார். அவன் கூட சேர்ந்த யாவரும் கீழே விழ தள்ளப்பட்டு விட்டார்கள். தள்ளப்படும் பொழுது அழகில் சிறந்தவன், ஞானத்தில் சிறந்தவன், அப்பேற்பட்ட தூதனையே கர்த்தர் உத்தமத்தை பார்க்கலன் தள்ளிவிடுவார் என்றால் நாம் எந்த மூலைக்கு? நம்ம அநேக நேரம் பெருமை பாராட்டுறோம். நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும். தரை மட்டுமாய் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி யார் ட்ரெஸ் பண்ணுவா, என்ன மாதிரி யார் சமைப்பா, என்ன மாதிரி யார் சாப்பிடுவா? சாலமோன் சொல்றார், என்ன மாதிரி சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சாப்பிட்றதுல கூட பெருமை. நீ சாப்பிட்டா உன் வயிற்றுக்கு தான், உன் நாக்கு தான் டேஸ்ட் பண்ணும், அதில் கூட ஒரு பெருமை. தேவனிடத்திலே உத்தமமாக இருக்காத நபர்களிடத்திலே தான் பெருமை குடிக்கொள்ளும். பெருமை எவரிடத்திலே குடிகொள்ளுகிறதோ அவரிடத்திலே வெறுமை தான் உண்டு. அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை. கல்வி பெருமை, ஜாதி பெருமை, என் குணம் தெரியுமா, என் கூட பழகி பார்த்துருக்கியா, பெருமை. உன் குணத்தை மற்றவர்கள் அல்லவா சொல்ல வேண்டும். பல காரியங்களை குறித்து நாமே என்ன பண்ணுகிறோம்? பெருமை பேசுகிறோம். நம்முடைய இருதயத்திலே பெருமை குடிக்கொள்ளுமானால்
ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது எப்பொழுது மாம்ச இச்சையை விட்டு விலக முடியும்? ஆவிக்கேற்றபடி. ஆவியானவர் நம்ம ஜீவியத்தை பார்த்து, என் ஜீவியத்தை பார்த்து, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு ஏற்றபடி நான் நடப்பேன். ஆனால் என்னை அலைக்கழிக்கிற மாம்ச இச்சையை நான் விட்டு விலக முடியுமா? முடியாதா? ஆவிக்கேற்றபடி நடந்தால் முடியும். இப்போ வருவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? சபைகளுக்குள்ளே யுத்தங்கள், சண்டைகள், மூப்பர்களுக்குள்ளே யுத்தங்கள். நான் தான் பெரிய ஆளு, என்னை கனம் பண்ணலை, இந்த பாஸ்டர் என்னை தான் தாக்கி பேசுகிறார். உன்னை தாக்கி பேசுறதுல பாஸ்டருக்கு என்ன லாபம் வந்துவிடும்? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இது இப்படி ஒரு எண்ணம். என்னத்தான் பேசுகிறாங்களோ, என்னதான் மறைவாக யோசித்து பேசுகிறாங்களோ. கர்த்தர் பேசினா ஆம் என்று ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோமானால் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருக்கும். நான் உன்னை கேட்குறேன், சென்னை லாங்குவேஜ் படி கேட்குறேன். சொல்லுவாங்கல்ல, நீ என்ன பெரிய பருப்பா சொல்கிறாங்கல்ல, அதே வார்த்தையை கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? நீ என்ன பெரிய பருப்பா, நான் உன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிற? பேசுவேன் ஆண்டவர் சொல்லுவார். ஏன் அப்படி அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார்? நாம் எப்படியாயினும் அந்த பாதாளத்தில் இருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துக்கு போயிட்டா திரும்பி வர முடியாதுங்க. ஒரே ஒரு காரணம், நம்ம பாதாளத்துக்கு போனாதான் என்ன? போனவங்கெல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. யுகாயுக காலமாக உலகம் தோன்றின முதல் மரித்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும், இந்த 8:50 வரைக்கும் மரித்த பிள்ளைகள் கதறுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தெரியாமல் இங்கே வந்துட்டோம், எங்களை நாங்களே தெரியாமல் மாய்த்து கொண்டோம். அநேக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. நரகத்தினுடைய அல்லறல்கள், புலம்பல்கள், கதறல்கள். அவங்க கதறி கதறி அழுகிறாங்க. இந்த வேதனையுள்ள இடத்திலிருந்து என்னை தூக்கிவிட மாட்டீரா? நீங்களும் நானும் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்பதற்காகத்தான் இங்கேயே நம்மை சரி செய்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் சீர்திருத்துவார் என்றால் ஆமேன் ஆண்டவரேன்னு அமைதியாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோமானால் நம்முடைய இருதயம் தேவனோடு உத்தமமாக இருக்க கற்றுக்கொள்ளும். நம்ம இருதயம் உத்தமமாக இருக்குதா பரிசீலனை செய்து கொள்ளுவோம். உங்களுக்குள்ளே ஏன் சண்டை வருது? ஏன் நீங்கள் குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள், யுத்தங்கள் ஏன் வருது? காரணத்தை அங்கே பார்க்கிறோம். உங்கள் அவயவங்களில் இதை தாங்க பேதுருன்னு சொன்னாரு. உங்களில் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் அழுகிறோம். இதுக்கு அழணுங்க. ஆண்டவர் இதை தான் சிலுவை பாதையிலே சொல்லுகிறார். எனக்காக நீங்கள் ஏன் அழுகிறீங்க ஸ்திரீகளே? இந்த பெண்கள் சற்று இளகிய மனம் படைத்தவர்கள், சட்டென்று அழுது விடுவார்கள். அதனால கர்த்தர் அந்த அழுகிற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீகளே எனக்காக நீ அழாத, இது எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற உக்கிரத்தின் பண்டல்களை நான் உறிஞ்சி குடிக்கணும். காரணம், உன்னை நாம் மீட்டெடுக்க வேண்டும். எனக்காக நீ அழாத, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்கன்றார். நம்ம பிரச்சனையை தான் யோசித்து ஒப்பாரி வைக்கிறோம். ஊன்னு அழுகிறோம். ஓ என்னை சொல்லிட்டான், ஏன் என்னைய பேசிட்டான். பேசினா என்ன, குறைஞ்சா போயிடுவேன்? பேசட்டுமே. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். ஏன் அந்த மனப்பக்குவம் வரமாட்டேங்குது? இன்னும் தேவையில்லாத காரியங்களுக்கு ஒப்பாரி வச்சுட்டு விளைவு என்னாகிறது? ஆவிக்குரிய இலக்காரம் வந்து விடுகிறது. ஆப்பா பைபிள்லாம் வாசிக்கிறது இல்லை, இப்போ எனக்கு பிடிக்கலை, யாரோ ஒருத்தர் என்னமோ திட்டுனாங்களாம், அதை கேட்டுட்டு ஜெபிக்கிறதற்கு ஆர்வம் இல்லையா? எதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாய் கர்த்தர் கேட்கிறார்.
யாரோ ஒருத்தர் பேசுனதுக்கு நீ போ, உன்னுடைய ஓட்டத்திலே தொடர்ந்து போராடு. வாழ்க்கை ஓட்டத்தில் அப்ஸு டவுன்ஸு இருக்கும். அப்ஸு வந்தால் மட்டும் அல்லேலியான்ற, டவுன்ஸு வந்தால் கீழே தரமட்டா இறங்கி போயிடுறையே, அதைத்தான் ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். வாழ்க்கையில் மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், மிதித்து ஜெயிச்சு கடந்து போ. அதுக்குத்தான் ஆவியானவர். ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் தான் குழப்பத்தையும் கலக்கத்தையும் யுத்தங்களையும் ஏற்படுத்துகிறது. நாம் இதிலிருந்து எப்படி வெளியேறுவது? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஜெப சிந்தனையோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் ஆண்டவர், அருமை இரட்சகர், நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏங்க இச்சை வருது? இன்னும் இருக்கிறது பத்தலை, போதும் நினைப்பா, போதும் நினச்சிக்கோ. ஏன் ஆலய ஆராதனை கூட எனக்கு தேவையில்லை, கமிஷன் போயிடுமே. அவன் இந்த டைமுக்கு தான் வர சொல்லியிருக்கிறான், நீங்கள் அந்த டைமுக்கு ஆராதனை வச்சிங்கன்னா எப்படி ரிலேட் பண்ணுகிறோம்? போங்க, குடும்பமெல்லாம் போங்க. ஆனால் நான் மாத்திரம் உங்களை கொண்டாந்து விட்டுட்டு என் வேலையை பார்க்க போகிறேன். அப்படிப்பட்ட நபர்கள் கர்த்தர் சொல்லுகிறார், அது ஆவிக்குரிய இலக்காரந்தானே. என்னை விட உன் குமாரரை நீ மதிப்பானே. கர்த்தர் கேட்கிறார், என்னை விட உன்னுடைய வேலை. சிலருக்கு ஒர்க் இஸ் வர்ஷிப். ஆராதனை எதுனா வேலை தான் ஆராதனை. அந்த வேலையை கொடுத்தவர் யாரு? அந்த பணம் வரக்கூடிய அந்த சேனலை உனக்கு கொடுத்தவர் யாரு? அவரை விட்டுருவோம். எத்தனையோ ஆராதனைகளை நாம் தவற விடுகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க உன் மைண்டில் நினைச்சுக்கோன்றார். நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இப்படி இருக்குல்ல, அப்படி தான் நினைக்கிறோம். கர்த்தர் நம்முடைய எண்ணங்களிலே மாற்றத்தை கட்டளையிடுவாராக. வாசிக்கலாம். நீங்க பூமியிலே பொக்கிஷங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வச்சிங்கன்னா நீங்க வரும்போது எடுத்துட்டு வர போறீங்களா? கர்த்தர் கேட்கிறார், நீங்க வரும்போது எடுத்துட்டு வர போறீங்களா? பின்னையா அதுல போய் உட்காந்து அக்கறையா சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாசிக்கலாம். இங்கே இந்த பூலோகத்திலே பூமியிலே பூச்சியும் துருவும் கெடுக்கும். திருடரும் என்ன பண்ணுவாங்க? பதிலுக்கு உன்னைய நோட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பேக்கெட்டில் பல்கா இருக்குடா, போடுறா, தட்டி விடுறா ஆளை. பூச்சியும் துருவும் உங்களை அந்த நீங்கள் வச்சிருக்கிற பொக்கிஷங்களை கெடுக்கும். திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே. அப்போ பூமியில சேர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற கர்த்தர் எங்கே சேர்த்து வைக்க சொல்லுகிறார்? பரலோகத்திலே சேர்த்து வையுங்க. அங்கே பூச்சியும் கிடையாது, துருவும் கிடையாது, திருடருக்கு அங்க வேலையும் கிடையாது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ இது நிஜம்தானே. என் பொக்கிஷம் எங்கே இருக்குது? அந்த சிந்தனை பூரா அங்கே தான் இருக்கும். இந்த உடம்பு தான் அந்த ஆலயத்தில் இருக்கும். வச்சுட்டு வந்தேன், லாக்கரில் மூடுனான்னு எனக்கு தெரியலையே, சரியாக மூடி வச்சனா? கொஞ்சம் யோசிக்கணும். ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விடுவோம். இங்கே ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பு போகும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். பொக்கிஷத்தோட எது உட்காந்துக்கிடுது? நம்ம இருதயம். அப்புறம் எப்படிங்க நம்ம இருதயத்திலே உத்தமம் குடிகொள்ளும்? தொடர்ந்து சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால், உன் சரீரம் முழுவதும் கண்ணு தெளிவாயிருந்தா போதும். பாடி ஃபுல்லா லைட்டு தான், வெளிச்சம்தான்.
உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அப்ப உன்கிட்ட என்ன இருக்கு? வெளிச்சம். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் மாற முடியுமா? முடியாதா? முடியும். நீ கவனமாயிரு, நீ பத்திரமாயிரு, நீ ஜாக்கிரதைப்படு. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அந்த இருள் அந்த வெளிச்சத்தை மங்கி போக பண்ணிவிடும். இருள் தான் அதிகமாயிருக்கும். இப்போ கான்செப்டுக்கு டைரக்டா இயேசு வருகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று நீ மாம்சத்தை சிநேகி, இல்லைன்னா என்னை சிநேகி. என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கு உள்ளும் நடத்துகிறேன். இருக்கிறேன் என்பவர் உங்களை உத்தம பாதையிலே நடத்துகிறவர். உங்க களஞ்சியங்கள் எது குறைவாயிருக்கிறதோ அந்த களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் சொல்லி இருக்கிறார். நீ ஏன் மாம்ச இச்சைகளை, நீ ஏன் அதன் பின்னாலே ஓடுகிறாய்? அதை விட்டு விலகி கடந்து வா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இப்ப நேரிடையாக சொல்லுகிறார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாதுப்பா. ஏதாவது ஒண்ணுதான். உங்க இருதயத்தில் தேவனாகிய நான் இருக்க வேண்டுமா, அல்லது உலக பொருள் இருக்க வேண்டுமா? நீங்க எதற்கு இடம் கொடுக்க உங்களை அர்ப்பணம் செய்ய போகிறீர்கள்? அடுத்த ஒரு காரணம், முதல் காரணம், ஆவிக்குரிய இலக்காரம் என் வாழ்க்கையிலே உண்டா என்பதை நான் எப்படி கண்டு கொள்ளுவது? மாம்ச இச்சைகளை தொடர்ந்து நான் பின்பற்றுவேன், ஆனால் நான் தைரியமாக நிதானித்து கொள்ள முடியும். என்னிலே ஆவிக்குரிய இலக்காரம் உண்டு. அடுத்தபடியாக நான் கடந்து செல்லுகிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு. இந்த திராட்சை தோட்டத்திலே கர்த்தர் எதெல்லாம் செய்கிறார் பாருங்க. வேலி அடைத்து. திராட்சை தோட்டம் யாருங்க? நீங்களும் நானும் தான். கர்த்தர் நம்மை திராட்சை தோட்டமாக, நற்குல கனி தரும் திராட்சை தோட்டமாக வைத்திருக்கிறார். நம்ம கனி கொடுக்கிறோமா என்பதை வருகிற வசனங்கள் மூலமாக நம்மை நாமே பரிசீலனை செய்து கொள்ளுவோம். அவர் அதை வேலி அடைத்து, அந்த திராட்சை தோட்டத்தில் கற்கள் இருக்கிறது. கற்கள் இருந்தால் நடக்க முடியுமா? முடியாது. அங்கே கால் பதம் பார்த்து விடும். ஐயோ என்ன இது? இந்த திராட்சை தோட்டம்னு சொல்கிறாங்க, ஒரே கல்லாக இருக்குது, கல் குத்துது. சொல்ல முடியுமா? கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தைன்னு எழுத்தில் சொல்லலாம். வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் சொல்லிக்கொள்ளுகிறோம்? அந்த கற்களை நீ நடக்க முடியாதுன்றதை அறிந்திருக்கிற கர்த்தர் அந்த கற்களை பொறுக்கி எடுக்கிறார். ஆங்காங்கே கிடக்கிற கற்களை உனக்காக தடைகளை நீக்குகிற தளக்கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தை கட்டி ஆலையையும் உண்டு பண்ணி ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிறார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் திராட்சை
தோட்டம் எதை கொடுக்கிறது? கசப்பான பழங்களை தந்தது. இப்ப 4வது வசனத்துக்கு வருவோம். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாததை நான் வேற என்னப்பா செய்யறது? சிலுவையிலேயே நான் மரித்து என் இரத்தத்தையே சிந்திவிட்டேன். வேற எதப்பா நான் உனக்காக செய்வது? கர்த்தருடைய ஆதங்கம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கொடுத்துச்சு, பழம் கொடுத்துச்சு. ஆனா எந்த பழம் கொடுத்துச்சு? கசப்பான பழம். நம்மள எத்தனை பேர் அந்த கசப்பான பழங்களை கொடுக்கிற திராட்சை தோட்டம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் அதிலே நம்முடைய விருப்பத்தை வைப்போம். சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்காக என்ன வேலி அடைச்சாரு? என்ன கற்களை பொறுக்கி எடுத்தாரு? கொஞ்சம் அதை வேத வசன வெளிச்சத்திலிருந்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாதங்களை கூட கர்த்தர் காக்கிறவருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு எப்படி இருக்கிறார்? நிழல். அப்ப உன் பக்கத்திலே நிற்கிறார். அவர் நிற்கிறாரு. அவர் ஷேடோ உன் மேல விழுகுது. அப்ப தீமை உனக்கு வருமா என்ன? உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றல்லவா சொல்லி இருக்கிறார். உன் பாதங்களை கூட கர்த்தர் காத்து கொள்ளுவதிலே அக்கறை உள்ளவர். ஆனா துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். ஒருவேளை நீ சொல்லலாம், என்ன மாதிரி பலசாலி யார் உண்டு? அப்படியா சொல்ற? யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்க. உங்க பலம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வீட்டில் போய் சற்று ஆற அமர படித்து பாருங்க. யோபு 38லிருந்து 41 வரைக்கும் ஒன்று மனசுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற எழுதுகோலை கொண்டு எழுதிக்கங்க. உங்கள் பலம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் அங்கே சுட்டி காட்டுகிறார். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ள முடிவதில்லை. வாசிக்கலாம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். சில நேரங்களிலே நாம் நம்முடைய ஜெபங்களிலே கூட அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பதை நாம் கேட்டிருக்கலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அந்த திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்கார கதறுகிறான். ஆனா நீங்களும் நானும் அந்த ஜெபத்தெல்லாம் ஜெபிக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி. அடிக்கடி ரொம்ப தண்ணி ஊத்தினாலும் நீ அழுகி போய் விடுவ. அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் தூங்குவதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. உன்னை யாரும் தொற்றக்கூடாதுன்னு சொல்லி நைட் அண்ட் டே உன்னை நான் காப்பாத்திக்கிட்டே வருகிறேன். வேலி அடைக்கிறவர், கற்களை பொறுக்கி எடுக்கிறவர், நம் நடுவிலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். ஏசாயா 31:5 வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறாருங்க? சப்போர்ட்டா இருக்கிறார். அப்போ ரொம்ப தப்பு செய்யலாமோ? அந்த அர்த்தமோ? கிருபங்க. பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகுகிறது. அதனால இன்னும் கூடுதலாக பாவம் செய்யலாம் என்று சொல்லக்கூடுமோ? கூடாதே. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பாவம் செய்யலாமா? கர்த்தர் இங்க சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சிகளை போல நான் உனக்கு ஆதரவா உன்னை காத்து உன்னை தப்ப பண்ணுகிறேன். ஆனா நம்ம அவருக்கு கொடுக்கிற பிரதிபலன்கள் அதையும் பார்த்துடணும் தானே.
கர்த்தர் நம்மை எப்படி வேலியடைத்து கற்களை பொறுக்கி நம்மை காப்பதிலே அக்கறை உள்ளவராய் இரவும் பகலும். ஒரு நாளைக்கு எதுங்க வருது? பகல் போனால் இரவு வருது, இரவு போனால் பகல் வருது. அதுதானே ஜீவிய காலம் முழுவதிலும் உங்களையும் என்னையும் காக்கிற கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 33 43 வரைக்கும் நாம் நோட் பண்ணி கொள்ளுவோம். இப்பொழுது மத்தேயு 21 நாம் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 33 வாசிப்போம். வேறொரு ஊமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி சுற்றிலும் வேலி அடைத்து ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். பாருங்க, கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன்னுடைய ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்திலே அனுப்பினான். ஆனா தோட்டக்காரர் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த ஊழியக்காரரை பிடித்து முதல்ல பிடிச்சிருவோம். ஏன்னா ஓடி போயிட்டான்னா வம்பாயிடும். ஊழியக்காரரை பிடித்து ஊழியக்காரர் பன்மையிலே சொல்லப்படுகிறது. ஒருத்தனை பிடிச்சுக்கிறார், இன்னொருத்தனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை எல்லாத்துக்கும் அந்த ஒருவனை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி நில்றா, கனி கேட்டு வந்திருக்கியோ. இன்னொரு ஊழியக்காரனை அடி, தர்ம அடிதான். இன்னொரு ஊழியக்காரனை கொன்னே போட்டாங்க. நீ இருந்தாதான பிரச்சனை, நீ போய் ஓனர்கிட்ட என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருப்ப. இன்னொருத்தனை கல்லெறிந்து கொன்றார்கள். எத்தனை கல் கொன்னே போட்டாச்சு பாருங்க. பின்னும் அவன் ஓனருக்கு ஒரு எண்ணம், நிறைய பேரை அனுப்புனா இந்த தோட்டக்காரர் பயந்துருவாங்க, நிறைய பேரை அனுப்புகிறான். அவர்களையும் அதே தான். கடைசியிலே ஓனர் நினைக்கிறாரு, என் பிள்ளைய அனுப்புனா என் பிள்ளைய பார்த்து பயந்துருவாங்கப்பா. பிள்ளையவே அனுப்புகிறார் பரம தந்தை. ஆனால் பிள்ளைய என்ன பண்ணுறாங்க? தோட்டக்காரர் குமாரனை கண்ட போது இவனை பிடிடா, இவனை பிடி, போட்டு தள்ளு, இவனை கொன்று வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி, பாளையத்திற்கு புறம்பே யாரங்க தள்ளி கொலை பண்ணனாங்க நமக்கே தெரியும். அப்படி இருக்க அந்த திராட்சை தோட்டக்காரர், அந்த எஜமானர் அவங்களுக்கு என்ன செய்வார் என்று கேட்டார். என்ன செய்வார்? அதற்கு அவர்கள் அப்ப அதெல்லாம் அந்த காரியங்களை செய்தவர்களை அவங்களே என்ன சொல்றாங்க? கொடியர். வேதத்துல 3 இடத்துல தாங்க கொடியர் என்று போடப்பட்டிருக்கிறது. கொடூரர். நம்ம அதை கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு அது புரியும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மத்தேயு 8 அதிகாரம் இந்த கொடியர் என்கிற பதத்திற்கு மாத்திரம் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே மாத்திரம்தான் இந்த கொடியர், கொடூரம், கொடியவர் இந்த வார்த்தை வருகிறது. 28வது வசனம் மத்தேயு 8:28. மத்தேயு 8. அவர் அக்கறையிலே கெர்சகேனே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவருக்கு எப்படி வந்தாங்க? எதிராக. அப்ப ஒரு தேவகுமாரனுக்கு எதிராய் ஒருத்தர் வருவாங்கன்னா நேருக்கு நேர் எதிர், அந்த எதிர் அல்ல, அகெயின்ஸ்ட், விரோதமாக வருகிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவர்கள்? மிகவும் கொடியர். கொடியர்னு மட்டும் இல்லைங்க, மிகவும் கொடியர்.
நம்முடைய பாதங்களை காக்கிற கர்த்தர் எங்கே, நம்முடைய கொடிய கேரக்டர் எங்கே? இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கலாம். அங்கே 19 காரியங்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கங்க. 3ஆம் அதிகாரம் 1 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம். இப்போ நம்ம எந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களுக்கு பதிலாக இப்படியும் சொல்லலாமே, கொடிய நாட்களில். நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் மாயாபுரி சந்தை இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா இந்த கொடிய சுபாவங்களை பார்க்க முடியும். அந்த கொடிய கேரக்டர் எப்படி வருது? மாம்ச இச்சை பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள். எப்படி என்றால், கொடிய காலங்கள் சொல்லிட்டு அந்த கொடிய கேரக்டரை கர்த்தர் அங்கே விலாவாரியாக எடுத்துரைக்கிறார். வாசிக்கலாம். மனுஷர்கள் தற்பிரிய, செல்ஃபிஷ். எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு கிடைச்சிச்சா, ஏய் உனக்கு கிடைச்சிச்சா வீடு வந்து சேரு. அவங்களுக்கு கிடைக்கலன்னா உனக்கு என்ன? அதை பற்றி வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை உஷார்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? மனுஷர்கள் தற்பிரியர். அடுத்து இன்னைக்கு பார்க்குறோம், தேவ பிள்ளைகளிடத்திலேயே சபைக்குள்ளே வந்து விட்டது இந்த கேரக்டர். பணம், எனக்கு பணம் கிடைச்சா போதுங்க. ஓப்பனாகவே சொல்லுகிற தேவ பிள்ளைகள் உண்டு. எனக்கு பணம் தாங்க முக்கியம். எத்தனை பேரை உங்கள் நடுவிலே நிறுத்தலாம்? எனக்கு பணம் தாங்க தேவை, எனக்கு அது அத்தியாவசிய தேவை. பெணமே எழுந்திருக்கும் பொழுது நான் கேட்கறதுல என்ன தப்பு? வாதிடுகிறவர்களும் உண்டு, நியாயப்படுத்துகிறவர்களும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கொடிய கேரக்டர், பணப்பிரியர். உனக்கு இருக்குதா போதும்னு நினச்சிக்கோ, மீதி காலத்தை என்னை ஆராதிக்கிறதற்கு செலவிடு. உனக்கு இருக்குதா உண்ணுவதற்கும் உடுப்பதற்கும் இருக்கிறதற்கும் கிடைச்சிச்சா தோத்திரம் போட்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார். இந்த நாளிலே நம்மளே எத்தனை பேருங்க அதை ஃபாலோ பண்ணுறோம்? ஒருத்தன் கொடுக்குறான், உடனே பைபிளை மூடிடுவோம். பைபிளை வந்து வாசிக்கலாம்யா, அவனை பிடிக்க முடியுமா? நம்ம லாஜிக். அவன் போயிடுவான்லா, அவனை விரட்டி பிடிக்கணும்லா. அவனே ஃபோன் பண்ணி சொல்கிறான், வந்து வாங்கிக்கோன்றான். நீ பைபிளை படிங்கிற லூஸு. உன்ன மாதிரி 4 இருந்த உருப்பட்டாப்பில் தான். பணப்பிரியருடைய வாதம். உங்கள் வாதம் என்ன? பணப்பிரியர், வீம்புக்காரர். இன்றைய சபையிலே தேவ பிள்ளைகளிடத்திலே இந்த சாயல் இருக்குது தானே. நல்ல காரியங்களிலே வீம்பு இல்லை, வீணான காரியங்களிலே வீம்பு, அகந்தை, தூஷிக்கிறவர்களாய் தாய் தகப்பன்மாருக்கு இன்னைக்கு அநேக பெற்றீருங்க. பிள்ளை சொன்னதை கேட்க மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. அது இஷ்டத்துக்கு நான் வளையணும்னு நினைக்குது. பெற்றோர் வளைந்து கொண்டு இருக்கிறோம் தானே. என்ன செய்ய, என்ன செய்ய? கடை கர்த்தருக்கு எதிராக வந்தவர்கள் மிகவும் கொடியராய் இருந்ததுனால அந்த பக்கம் யாரும் போக முடியலை. உங்களை பற்றி வேதம் அப்படி எழுதி வைக்குமா? ஐயோ அவங்கக்கிட்டெல்லாம் போக முடியாதுங்க. உங்களை பற்றி இன்னொருத்தர் சொல்லுவார் என்றால் உங்கள் இருதயம் தேவனோடு உத்தமமாக இல்லை என்பது தான் நிஜம். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நம்முடைய உத்தமத்தை நிதானித்து அறிவோம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள். எத்தனை தாய் தகப்பன்கள் சொல்லி சொல்லி புலம்புறாங்க, எப்படி வளர்த்தேன், எப்படி வளர்த்தேன். எனக்கு பெசன் நகரிலே ஒரு போதகருடைய துணைவியாரை தெரியும். அந்த ஒரே பையன், 2 பெண் பிள்ளைகள். அந்த பையனை அவங்க வளர்த்த விதம் ஐ டு ஐ, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்குறேன். இடுப்பை விட்டு இறக்க மாட்டாங்க.
அவங்க டோரில் ஒரு கோழி குஞ்சு படம் இருக்கும். இந்த பையன் தப்பு பண்ணுனானா, கோழி குஞ்சு வா உன்னைய தூக்கிக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை இல்லை என்னத்தான் நீ தூக்கணும்னு சொல்லி அவன் ஓடி வந்து விடுவான். எதெடுத்தாலும் அவனுக்கு டபுள். பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்புறம்தான். நீ பொம்பளை பிள்ளை தானே, நீ அக்கா தானே, பொறுத்துக்கோ, நீ கொஞ்சமாக வாங்கிக்கோ, தம்பிக்கு விட்டு கொடு. தன்னுடைய திருமண நாளுக்கு கூட அந்த தாயை வராதன்னு சொல்லி இமெயில் அனுப்புனான். நீ வந்தா என் ஃபேமிலி ஃபியூச்சர் சாபமாகிவிடும். நன்றி அறியாத பையன். அவங்க அழுதாங்க பாருங்க. எனக்கு தெரியாது அவங்க அக்கா தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, எப்படி நடந்தது, அவ்வளோதாங்க கேட்டோம். அப்படி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. 20 minutes. நன்றி இல்லாத பையனா போயிட்டான். அப்படி வளர்த்தேன், எவ்வளவு செல்லம் கொடுத்தேன். உனக்கு தேவைதான், ஏன் செல்லம் கொடுத்த? இப்போ கேட்ட பத்தியா? கரெக்ட். நன்றி அறியாத சுபாவத்தை இந்த நாளிலே பிள்ளைகளிடத்திலே கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த கேரக்டருக்கு பேர் என்னங்க? கொடிய கேரக்டர். சுபாவ அன்பில்லாதவர். நேச்சுரலாக வரக்கூடிய அன்பு கூட இல்லைங்க. சொல்லுவாங்கல்ல, தான் ஆடலைனாலும் இப்பெல்லாம் சதை ஆடாது, ஸ்டிஃபாக நிற்கும். ஏன்னா சுபாவ அன்பு அற்றுப்போன கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இணங்காதவர்கள். தேவ பிள்ளைகளிடத்தில் இந்த கேரக்டரை அப்படி ஓப்பனாக பார்க்க முடியுது. இணங்க மாட்டாங்க. தாங்க செய்கிறதான் நியாயப்படுத்துவாங்களே தவிர கர்த்தர் சொல்லிட்டாரு நான் கேட்குறேன். இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். உங்கள் வாழ்க்கையில் இணங்கலைன்னு சொன்னால் நீங்கள் கொடூரர் என்று வேதம் உங்களை அழைக்கிறது. என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதற்கு நான் இணங்கவில்லை என்றால் கர்த்தர் எனக்கு என்ன அவருடைய லெட்ஜரிலே எழுதுவார்? கொடூரன். கடைசி நாட்களிலே இந்த கனிகள் தானே நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் ஆசையா பார்க்கிறார். நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்க அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அவதூறு செய்கிறவர்களாயும். இன்னைக்கு நம்ம துணிச்சலாக பேசுகிறோம் பார்த்தீங்களா? அவதூறாக பேசி விடுவோம். அதை நிஜமாக ஆராயவே மாட்டோம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நம்மளாவே எடுத்து கட்டி அவங்க லைட்டாக ஒரு புள்ளி தான் வைப்பாங்க. நம்ம அந்த புள்ளியிலேருந்து ஒரு கோடு போட்டு அதை ரோடு போட்டு அதில் வண்டிகள் தரோஃபேராக போய் கொண்டு இருக்கும். அந்த அளவிற்கு கெட்டிக்கார பிள்ளைகள். கொடிய கேரக்டர். அவதூறு செய்கிறவர். இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். கர்த்தர் இதை தாங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எதுக்கு ஆன்னு விழுகிற? அடங்கு. முடியாது, எனக்கு வேணும், இப்பமே வேணும். வீட்டில் ஏங்க சண்டை சத்தம் வருது? இச்சை அடக்கம் இல்லை. ஏன் யுத்தங்களும் சண்டைகளும்? மாம்சத்திலே போர் செய்கிற இச்சைகள். இந்த இச்சைகளை விட்டு விலகு என்றல்லவா வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. கொடுமை உள்ளவர்களாயும். சில நபர்களிடத்திலே பேசும்போது இந்த பதத்தை அவங்க பயன்படுத்துகிறத கவனிக்க முடிகிறது. கொடுமை. இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் பாருங்க, கொடுமை. உங்களை பற்றி வேறொருவர் அப்படி சொல்லுவார் என்றால், சகோதரா சகோதரி, இந்த கேரக்டர் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் நல்ல பழங்களை கொடுக்கணும்னு சொல்லி நீர் காத்திருக்கிறீர். ஆனால் நானும் கசப்பான பழங்களை தந்து கொண்டு இருக்கிறேனே. லார்ட் ஃபர்கிவ் மீ லார்ட். நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லைங்க. நான் இப்படி இருக்கிறேனா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது. மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவராய் போய்விடக்கூடாது. என்கிட்ட ஏதாவது இருக்காப்பா? அன்றே என்னை மன்னியுங்கப்பா. கர்த்தரிடம் என்னை அர்ப்பணித்து தான் வந்திருக்கிறேன். வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். துரோகிகளாயும். நம்மளை பற்றி நிறைய பேர் சொல்கிற பதம் அது துரோகி. நான் எப்படிலாம் நேசித்தேன், என்னை விட்டு போகுதே. உங்களை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்களா? செக் யுவர் செல்ஃப் இன் த லைட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்.
உன்னை பற்றி ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நீ இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை நல்ல பழங்களை தருவாய் என்று காத்து கொண்டு இருக்கிறார். நீ கசப்பான பழங்களை தந்து கொண்டு இருக்கிறார். லிஸ்ட் அடுக்கிறார், கர்த்தர் தான் அடுக்கிறார். துணிகரம் இன்னைக்கும் நான் பார்க்குறேன். தேவ பிள்ளைகளிடத்திலே துணிகரம், இருதயம் கதறுகிறது. எப்படி ஆண்டவரை இப்படி இருக்க முடியும்? ஆனால் பேச்சை பார்த்தா பரிசுத்த பழம் தோத்து போயிடணும். ஓடேங்கப்பா, என் கூட கர்த்தர் தரிசனம் காட்டுறார். கொஞ்சம் நம்மளை தேவனுடைய வெளிச்சத்திலே நம்மை பார்ப்போம். துரோகிகள், துணிகரம். அடுத்து பாருங்க, இருமாப்பு, அன்பு. எல்லாம் நீங்கள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அன்புன்ற இடத்துல உங்கள் பெயரை போட்டு படித்து பாருங்க, நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது. அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்மக்கிட்ட அன்பு இருக்குதா? இருமாப்பு. ஏன்னா எனக்கு வசனம் தெரியும். எனக்கு இந்த வசனம் ஆரம்பித்தா நான் முடிச்சிருவேனாக்கும். இந்த வசனம் தானே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான் தான் தாழ்ச்சியடி. எனக்கு சொல்ல தெரியுமே. வாழ்க்கையில் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இருமாப்பு, வசனத்தை குறித்த அறிவு. நான் தான் நல்லா ஜெபிப்பேன். அறிவோ இருமாப்பை உண்டாக்கும். நம்ம கொடுக்குற பழம் இருமாப்பு. அடுத்து பாருங்க, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். அடுத்த வசனம் இன்னும் மோசங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை நாம் என்ன செய்கிறோம்? மறுத்து விடுகிறோம். வேஷம் தேவ பக்தி, ஆனால் அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் இருக்கிறதா? இல்லை என்பதுதான் மறுதலிப்பு. இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, இந்த கொடிய நாட்களில் இந்த கொடிய பழங்களை தருகிறவர்கள் இவர்களை விட்டு. நம்ம பற்றி இன்னொருத்தர் சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க கூட பழகாத, விட்டு விலகு அப்படின்னு என்னை பற்றி சொல்லுவார் என்றால், ஐயகோ, என் நிலைமை பரிதாபம் தானே. நம்மிலே யார் ஒருவரை பற்றி கர்த்தர், இவங்கெல்லாம் கொடியர், இவங்க எனக்கு எதிராய் புறப்பட்டு வர்றாங்க, இவங்க போகிற பக்கத்தில் வேற ஒருத்தரும் நடக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லுவார் என்றால், நாம் கசப்பான பழங்களை தருகிறோம் என்பதுதானே பொருள். வாசிக்கலாம். மத்தேயு 21:19 வாசிக்கலாம். நான் முடித்து விடுகிறேன். மத்தேயு 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளின்றி வேறு ஒன்றையும் காணாமல். இது நல்ல பழமும் கிடையாது, கசப்பான பழமும் கிடையாது. ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே இலைகள் தான், பச்சை பசேல்னு இருக்கும். நான் பசியோட வர்றேன், எனக்கு கனி தானே வேணும். ஆண்டவர் இயேசு அந்த மரத்துக்கிட்ட வர்றாரு, கனியை பார்க்க முடியலை. இன்று உன் பக்கத்தில் இயேசு வருகிறார், வந்து நிற்கிறார். அவருக்கு ரொம்ப பசி. நீ ஒருவேளை சொல்லுவியோ, உனக்கு பசியாக இருந்தால் கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும், சாப்பிட்டு விட்டு போய்விடும். அல்லது நீ என்ன சொல்ல காத்திருக்கிற? நான் நல்ல பழங்களை தருவேன் ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், உமக்கு அருமையான கனிகளை வைத்திருக்கிறேன், பழைய கனிகளும் உண்டு, புதிய கனிகளையும் நான் வைத்திருக்கிறேன். நம்மிலே யார் அப்படி சொல்ல முடியும்? நாம் கசப்பான பழங்களை தருகிறோமா? அல்லது கசப்பும் கிடையாதுங்க, நல்ல பழமும் கிடையாதுங்க, இலை மட்டும் பசேல்னு இருக்குங்க. நம் நிலைமை எப்படிப்பட்டது? இன்னும் வாசிக்கலாம். மார்க்கு 11 13வது வசனம்.
அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை ஆ. தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ ஏதாகிலும் சாப்பிடுறதுக்கு கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். பல காலமாய் இராதபடியால் அப்பா உடனே இவங்க சொல்றாங்க, இந்த மரத்துக்காரங்க, சீசனில் வந்தாதான் கிடைக்கும் ஆண்டவரே, நீங்கள் சீசன் இல்லாமல் வந்து பழத்தை பார்த்தீங்கன்னா கிடைக்குமா? நமக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு சீசன் இன் அண்ட் சீசன் அவுட், எக்காலத்திலும் அவன் என்ன செய்வான்? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல் இருப்பான். ஏன்னா அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதுதாங்க ரிசல்ட். whatsoever he doeth shall prosper. நம்ம செய்யறதெல்லாம் தொலங்க மாட்டேங்குது, நான் எதை தொட்டாலும் புட்டுன்னு போயிடுது. கொஞ்சம் நம்மை பரிசீலனை செய்து கொள்வோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு கனியை கூட பார்க்க முடியல. நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்டதா இருக்கிறதோ? நாம் அப்படியே பார்க்கலாம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் நாம் கனிகளை கொடுக்கும்படி தம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கலாம். 35-15-16. தாவீதும் ஆசாபும் 36 2 நாளாகமம் 36-15-16. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் வாசஸ்தலத்தையும் உங்களையும், நீங்க தான் என்னுடைய வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார். நம்மை காப்பதற்கு அவர் இரக்கமுள்ள தேவன். அதனால் அவர் நம்ம கிட்ட யாரை அனுப்புகிறார்? ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணுகிறோம். அவருடைய வார்த்தைகளை, இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி, இளக்காரம். அவங்களுக்கு என்ன, ஏதாவது வளருவாங்க, அவங்களுக்கு என்ன பழப்பு இல்லை, என்னத்தையாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியுமா? பரியாசம், வார்த்தைகளை அசட்டை பண்ணுதல், தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிற சுபாவம். கர்த்தருடைய உக்கிரம் ஜனத்தின் மேல் கண்டிப்பாக மூளும். ஆட்டுக்குட்டியானவர் ஜுவாலித்து எரிகிற கண்களோடு வருகிறார். மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள். நாம் அப்படி சொல்லுகிற நபர்களிலே ஒருவராய் இருக்கக்கூடாது என்கிற ஆதங்கத்திற்குத்தான் கர்த்தர் தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6-7-13. எரேமியா 2:6-7-13. என்னை விட்டு தூரப்பட்டு ஏன் நல்ல கனி கொடுக்க முடியல? கர்த்தரை விட்டு தூரப்பட்டு. பேதுருவும் தூரத்திலே இயேசுவுக்கு பின் சென்றது போல மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? பாருங்க, ஆண்டவருடைய மன குமுறல். என்கிட்ட என்னப்பா நீ அநியாயத்தை பார்த்த? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை. இன்னைக்கு யாராவது பசியோடு இருக்கிறோமா? எல்லார் வீட்லேயும் செழிப்பு தானே, குறைவோடு இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை அப்படி நடத்துகிறார். ஆனால் நம்ம அதற்குள் பிரவேசித்த போது தேசத்தை என்ன செய்கிறோம்? தீட்டுப்படுத்தி. 13ஆவது வசனத்துக்கு வருவோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறீர்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டீர்கள்.
நல்ல தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தங்களுக்கு தெரிந்து கொண்ட தொட்டி தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. ஆனா ஜீவ தண்ணீரை கொடுக்கிற எண்ணெய் அவர்கள் விட்டு விட்டார்கள். 21வது வசனத்துக்கு வருவோம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் கொடிகளாய் மாறி போனது என்ன? உங்க பதில் என்ன? தலைகளை தாழ்த்துவோம். ஸ்பிரிச்சுவல் லாக்சிட்டி, ஆவிக்குரிய அலட்சியம் நம்மிடத்திலே உண்டா? ஆவிக்குரிய காரியங்களிலே விழிப்பு நமக்கு போதவில்லை தானே? கவனக்குறைவோடு வாழ்கிறோமோ? கர்த்தரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய வார்த்தையையும் குறித்த இளக்காரம். ஆண்டவரே, தேவகுமாரனை கிருபையை அசட்டை பண்ணி அவரை காலின் கீழ் மிதித்தால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் வாசமாயிருக்க கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். கிறிஸ்து உங்களில் இருந்தால் நாம் விசுவாசத்திலே ஸ்திரப்படுவோமே. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அதிலே பெருக வேண்டும் அல்லவா? நற்குல கனி தரும் திராட்சை செடியாய் கர்த்தர் நம்மை நாட்டியிருக்க, காட்டு திராட்சை செடியாய் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை உமக்கு முன்பாக தரைமட்டாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்திலே இருக்கிற கசப்பான பழங்களை நீர் பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறீரே. உம்முடைய ஸ்தானாபதிகளை அசட்டை பண்ணின அக்கிரமத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியரை நிந்தித்த பாவத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய மன விருப்பத்தின்படி நான் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே என்னை உமக்கு தருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய வருகையின் நாளிலே நான் கைவிடப்பட்டு போய்விடாதபடி நான் கனி கொடுக்கலன்னு சொன்னான். கனி கொடுக்கிறவர்களிடத்திலே ராஜ்யத்தை கொடுத்து விடுவதாக சொல்லி இருக்கிறீரே. அந்த நிர்பந்தமான நிலைமை எனக்கு வேண்டாம் ஐயா. என்னை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கனி கொடுக்கிற ஜீவியம் என்னிலே எங்களிலே உண்டாயிருக்கட்டும் ஐயா. எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. எங்கள் சபையை ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமத்துக்குள்ளே ஓடி வருகிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே அடைக்கலமாய் வருகிறோம். எங்களை, எங்கள் பாதங்களை காக்கிறவரே, உம்மை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு இரவும் பகலும் காக்கிற கர்த்தரிடத்திலேயே நாங்களும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.